கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பிஹாரி ஃபேமஸ் தேக்கோட ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு சூஜி ரவை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல சில்லுன்னு இருக்கிற பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவு சுகர் சேர்த்து பாதி அளவுக்கு மட்டும் கரையிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கோதுமை மாவு கூட கொஞ்சம் போல ஏலக்காய் தூளும், வறுத்து காய வச்சிருக்கிற தேங்காய் துருவலும், கொஞ்சம் போல நட்ஸும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேங்காய் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வறுத்து காய வச்சுதான் சேர்க்கணும். இல்லைன்னா 2 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது. சுகர் பாதி மட்டும் கரைஞ்சா போதுங்க. அப்பதான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த மிக்சர் மாவு கூட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு அதிகமா தேவைப்படாது. பாருங்க, இப்ப இதை நல்லா உருட்டிட்டு கட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு லோ ஃபிளேம்ல வச்சு கம்ப்ளீட்டா குக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஈவனா குக் ஆகும். இது சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம்.